Then the governor's soldiers took Jesus into the praetorium and gathered the whole company of soldiers around him. They stripped him and put a scarlet robe on him, and then twisted together a crown of thorns and set it on his head. Then they led him away to crucify him. They came to a place called Golgotha, which means the place of the skull. There they offered Jesus wine to drink, mixed with gall, but after tasting it, he refused to drink it. When they had crucified him, they divided up his clothes by casting lots, and sitting down, they kept watch over him there. Above his head, they placed the written charge against him: "This is Jesus, the King of the Jews." From noon until 3 in the afternoon, darkness came over all the land. About 3 in the afternoon, Jesus cried out in a loud voice, my God, why have you forsaken me?" Immediately, one of them ran and got a sponge. He filled it with wine vinegar, put it on a staff, and offered it to Jesus to drink. And Jesus cried out again in a loud voice, "Father, into your hands I commit my spirit." When he had said this, he breathed his last. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் மும்மொழி தியானத்திற்காக சபைகளிலே கூடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 வசனங்களை நாம் சிந்தித்து அவைகளின் வழியாக நாம் ஆண்டவரோடு நம்மை ஒன்றித்து ஐக்கியப்பட இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக நாம் செய்து வருகிறோம். கர்த்தரின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. பொதுவாக சிலுவையிலே அறையப்படும் குற்றவாளிகள் மிக கொடிய தண்டனை குற்றவாளிகளாக ரோமர்களாலே கருதப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவ்விதமான கொடிய குற்றவாளிகளுக்கு உலகத்திலேயே இல்லாத, இதுவரையிலும் இல்லாத, இனிமேலும் இல்லாததான சித்திரவதையான பயங்கரமான வேதனை மிகுந்த ஒரு தண்டனையாக அந்த சிலுவை மரணம் காணப்பட்டது. அதில் சிலுவையிலே 2 விதமான மரணங்கள் உண்டு. ஒன்று கட்டப்பட்டு பின்பு எலும்புகள் முறிக்கப்பட்டு சாவடிக்கும் ஒரு மரணம். இரண்டாவதாக ஆணிகளால் சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கும் ஒரு கொடிய மரணம். முதலாவதாக நாம் பார்த்த அந்த கயிறுகளால் கட்டப்பட்டது கள்ளர்கள், விதமாக திருடர்கள், பலவிதமான தவறுகளை செய்தவர்களை அவர்கள் அவ்விதமாக செய்வார்கள். அவர்களை 2-3 நாட்கள், இல்லை என்றால் 4-5 நாட்கள் அவ்விதமாக சிலுவையிலேயே கட்டி தொங்க விடுவார்கள். கயிறுகளால் கட்டி தொங்க விடுவார்கள். அவர்கள் சரீரங்கள் தொங்கி வேதனை அனுபவித்து அதனுடைய அந்த நரம்புகளெல்லாம் இழுத்து அவ்விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக பசி தாகத்தோடும் அவர்கள் மரித்து போவார்கள். மரித்து போகாத நிலைமையிலே அவர்கள் அந்த உடல்கள் தொங்கக்கூடாத அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருடைய கால் எலும்புகளை முறித்து அவர்கள் கொலை செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவதாக செய்யப்படும் அந்த ஒரு காரியம் ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்படும் ஒரு காரியம். அவ்விதமாக அந்த சாதாரண அதிக கொடிய குற்றங்களை செய்தவர்களை விட மிக அரசியல் சம்பந்தமான, அரசுக்கு எதிரான கொடிய குற்றங்களை செய்தவர்களை ஆணிகளால் அடித்து கொலை செய்வார்கள் என்பதையும் நாம் அந்த ரோம சரித்திரத்திலிருந்து பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது மிக உயர்ந்த தண்டனையாகிய ஆணிகளால் அடிக்கப்படும், அரசுக்கு எதிரான குற்றங்களை செய்த அந்த பெரிய தண்டனையை அவருக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் மிகவும் வேதனையோடு துடிதுடித்து அவர்களுடைய இரத்தமெல்லாம் கொட்டி இரத்தமெல்லாம் அங்கே போய்கொண்டே இருக்கும். அதே விதமாக அவர்கள் அந்த ஆணிகளால் அடிக்கப்பட்டதினாலே கரங்களிலே கால்களிலே துளைக்கப்பட்ட ஆணியினுடைய அந்த வேதனை, எலும்புகள் முறிக்கப்பட்ட அந்த வேதனை, நரம்புகள் இழுக்கப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்திக்கொண்டே அவர்களுக்கு இருக்கும். படிப்படியாக அவர்கள் துடிதுடித்து ஜீவன் விடுவார்கள். சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற விதமான மக்கள் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களானாலும் சரி, ஆணிகளால் அடிக்கப்பட்டவர்களானாலும் சரி,
தங்களை சிலுவையிலே அறைந்து கீழே நிற்கிற போர் செய்வர்களையும் சுற்றி நிற்கிற வேடிக்கை பார்க்கும் மக்களையும் அவர்கள் தூஷண வார்த்தைகளாலே பேசி அவர்கள் சபித்தும் பயங்கரமான கேவலமான வார்த்தைகளாலே அவர்கள் மனதார அவர்கள் பேசி அவ்விதமாக அவர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அல்ல. அவர் அநியாயமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் யூத மத தலைவர்களாலும் அங்குள்ள பொது ஜனங்களாலும் அவர்கள் பரிகாசம் பண்ணப்பட்டு அவமானத்தை சகித்தவராக அங்கே தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் யாரையும் எந்த விதமான குறையும் கூறாதபடிக்கு அவர் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாம் சிலுவையிலே அறையப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்தவராக அவர் சிலுவையிலே பாவிகளுக்காக இந்த உலகத்தை மீட்கும்படியாக பாப பரிகாரம் செய்யும்படியாக நான் மரிக்கிறேன் என்கிறதான உணர்வோடு தம்மை ஒப்பு கொடுத்த ஜீவ பலியாக நியமிக்கப்பட்ட அந்த நியமனத்தை நினைவு கூர்ந்து அவர் படிப்படியாக தம்முடைய பிராயசித்தத்தை நிறைவேற்றும் ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் சொன்னார் என்பதை லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை சூழ ஏராளமான மக்கள் நின்று பரிகாசம் பண்ணி அந்த மத தலைவர்களும் அவருக்கு எதிராக இருந்தவர்களும் அவர் செய்த அற்புத அடையாளங்களையும் விரும்பாத அவ்விதமாக அவர் தம்மை தேவகுமாரன் என்று சொன்னதையும் விரும்பாத மக்களும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை பரிகாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று அவமானமாக பேசி அவரை பரிகசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அதை அவர் பெரிதாக எண்ணாதபடிக்கு அவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக அவர் தம்முடைய தெய்வீக சிந்தையை வெளிப்படுத்தினார். மனிதன் செய்யும் குற்றங்களை மன்னிக்கும் மன்னிப்பின் ஆண்டவராக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய மன்னிப்பின் தயையை அவர் அதிகமாக இங்கே வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். தம்மையில் சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் மன்னிக்கும்படியாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர் யார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவர் தேவகுமாரன் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனபடினாலே அவரை பரிகாசம் பண்ணி அவரை புறந்தள்ளி ரோமர்கள் கையிலே போர்ச்செய்வர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அறையும்படியாக செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மன்னிப்பை குறித்து போதித்த ஆண்டவர் அவர் அவ்விதமாக கொடிய கொடூர சித்திரவதையின் மத்தியிலும் அவர் மன்னிக்கிறவராக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பாவத்திற்காக சாபத்தால் வந்ததான அந்த அறியாமையினாலே மனித கண்கள் மூடப்பட்டிருக்கிறதையும் சாத்தான் அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்பதையும் வெளிப்படுத்தும்படியாக இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவ்விதமாக சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட இவர்கள் இவ்விதமாக செய்தார்கள் என்றாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் இந்த பூலோகத்திலே மானிடனாக வந்ததினாலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்து அவ்விதமாக இருந்திருக்க வேண்டும் என்று அவரை அங்கே கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் வேண்டிக் கொண்டால் எனக்காக 1000 தூதர்கள் வந்து போராடுவார்கள். ஆனால் இப்போது இது இவர்களுடைய வேளை, நான் பாவ பரிகாரத்திற்காக மரிக்கும் வேளை வந்தது, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மன்னிப்பை வெளிப்படுத்தி சாத்தானின் தலையை நசுக்கினான். சாத்தான் நினைத்தான் அந்த இடத்துல சிலுவையில அறைந்தார், அவர் தூஷணமாக வார்த்தைகளை பேசி இல்லையென்றால் கொடூரமாக தன்னை சிலுவையில அறைந்தவர்களை அவர் ஏதாவது சாபமிட்டு அவர்களை சபித்து விதமாக கடவுளுடைய அந்த அன்பையும் தயவையும் வெளிப்படுத்த மாட்டார் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவரோ சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக அவர் மன்னிப்பை கூறினாலே அவன் வெட்கப்பட்டு போனான் என்பதை பார்க்கிறோம். பகைவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பகைவர்கள் அவ்விதமாக அந்த மன்னிப்பின் பிரவாகத்தை அவர் அறிவித்த போது
அவர்கள் எல்லோரும் வெட்கமடைந்திருப்பார்கள். ஆகவேதான் இவ்விதமாக ஒரு புலவர் சொல்லுகிறார், ஈண்டிருப்பு முளையுடலை கிழித்துருவி வதைப்புண்டு மாண்டுபடும் போதிவர்க்கு மன்னியும் என்று உரைத்த மொழி ஈண்டிவரோ உலகினுக்கோர் இரட்சகர் என்று எடுத்துரைக்க வேண்டுமோ இனி சான்றும் இதை விடுத்து வேறொன்றோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக இரும்பு ஆணிகள் அவரை துளைத்து அவருடைய எலும்புகளை எல்லாம் முறித்து அவருடைய தசைகளை எல்லாம் அவை சிதைத்த போதும் அந்த வேதனையின் மத்தியிலும் மன்னிப்பின் சிந்தையை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற தலைவர்கள், இந்த உலகத்தினுடைய பெரிய மகான்கள் எல்லாரும் தங்களுடைய வெறுப்பையும் தங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தும் இவ்விதமான தருணங்களிலே இயேசு கிறிஸ்து அவ்விதமாக செய்யாமல் அவருடைய மன்னிப்பின் சிந்தையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவர் பகைஞரையும் நேசிக்கும் அன்புள்ளவராக, அவர்கள் வெட்கமடைய செய்யும் அன்புள்ளவராக அவர் காணப்பட்டார். ஆகவே சிலுவை பாடுகளினாலே சிறந்த மன்னிப்பை அவர் வெளிப்படுத்தி, மன்னிப்பையின் கிருபை பிரவாகத்தை அவர் வெளிப்படுத்தி சிலுவையின் மூலமாக மனிதனுக்கு மீட்பை தருகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தமது செயல் மூலமாக இவ்விதமாக அவர் சிந்தித்து மனிதனை மீட்கும்படியாக நான் வந்தேன், ஆகவே இவர்களையும் இந்த இடத்திலையும் மன்னிக்கிறேன் என்று மன்னிப்பை வெளிப்படுத்தினாலே இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் இன்றும் மன்னித்து வாழ வைப்பவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே தம்மண்டை வருபவர் அவர் தள்ளிவிடவே மாட்டார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். ஆனபடினாலே எந்த விதமாக தம்மை சூழ இருந்த மக்களையும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் புறந்தளினாலும் அவர்களையும் மன்னித்து அவர்களும் மனந்திரும்பும்படியாக அழைத்தவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் மன்னிப்பின் சிந்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டு நமக்காக கொடிய குற்றங்களை செய்கிறவர்களை நாம் மன்னித்து ஆண்டவரோடு நாம் ஐக்கியத்திலும் அன்பிலும் இணைந்திருந்து அவருடைய பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடிய குற்றத்தை செய்து தம்மை சிலுவையிலே அறைந்த அந்த பகைஞர்களையும் ஆண்டவரே தம்மை வேதனை உண்டாக்கும்படியாக ஆணிகளால் அடித்து தொங்கவிட்டப்பட ஆண்டவரே அந்த அதிகாரிகளையும் தலைவர்களையும் ஆண்டவரே சூழன் என்று பரிகாசம் பண்ணின மக்களையும் நீர் மன்னித்து அவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொண்டீர். இன்றும் சாத்தானால் பிடிக்கப்பட்டு பாவத்திலும் சாபத்திலும் உழன்று உமக்கு எதிராகவும் உம்முடைய நாமத்திற்கு எதிராகவும் உம்முடைய கிரியைகளுக்கு எதிராகவும் தவறு செய்கிற மக்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார் என்கிறதான ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக இன்றும் ஆண்டவரே மன்னிக்க ஆண்டவரே சித்தமுள்ளவராக உம்மிடத்தில் வருகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அவ்விதமான மன்னிப்பின் சிந்தையை பிறருக்கு மன்னிக்கும் சிந்தை எங்களுக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே. ஆமேன்.